அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு முறை டிஎம் நியூஸ் வலையமைப்பின் ஊடாக மர்ஹபன் யா ரமலான் என்கின்ற நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين. متفق عليه. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு உயரிய சங்கையான பரக்கத் பொருந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நரக விடுதலையும் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். ரமலான் எங்களை வந்து அடைந்ததா அல்லது நாங்கள் ரமலானை அடைந்தோமா என்கின்ற கேள்வியை நாங்கள் கேட்டால், எங்களுக்குள் நாங்கள் அந்த கேள்வியை கேட்டால், ரமலான் அது கியாமத்து வரைக்கும் ரமலான் வரும். ஆனால் ரமலானை அடைந்து கொள்வதில்தான் நிச்சயமற்ற தன்மை இருக்கிறது. சென்ற வருடம் எம்மோடு ரமலானை அடைந்து கொண்டவர்கள் இந்த ரமலானில் எம்மோடு இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த வருடம் ரமலானை அடைந்து கொண்டவர்கள் அடுத்த ரமலானுக்கு இருப்போமா இல்லை என்று தெரியாது. ரமலான் வருவது நிச்சயம், ஆனால் ரமலானை நாங்கள் அடைந்து கொள்வது நிச்சயமற்றது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் உதவியினால் ரமலானை நாங்கள் அடைந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். ரமலானை அடைந்திருக்கிறோம், அந்த ரமலானின் மூலமாக அது சொல்லக்கூடிய அருள் பாக்கியங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்தால் இந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை எல்லா உலமாக்களும் வியாக்கியானம் செய்வார்கள். எல்லா பள்ளிகளிலும் இந்த ஹதீஸ் சொல்லப்படும். இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்ன வகுல்லிகத் அபுவாபுன் நார் வசுஃபிதத்தி ஷயாத்தீன். ரமலான் வந்தால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும், நரகத்தின் கதவுகள் மூடப்படும், ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான் என்கின்ற இந்த ஹதீஸ் எல்லா உலமாக்களும், எல்லா பள்ளி வாயில்களிலும், எல்லா மீடியாக்களிலும் இந்த ஹதீஸ் பேசப்படும். எங்களுக்கு தெரியும், ரமலான் வருவதற்கு முன்னால் 60 நாட்கள் ரமலானை அடைவதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தோம். யா அல்லாஹ், பாக்கியமான ரமலான் மாதத்தை அடைந்துவிட வேண்டும் என்று 60 நாட்களாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துதான் அல்லாஹ் இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான்.
இப்போ இந்த செய்தி வருகிறது என்னது? நீங்கள் ரமலானை அடைந்து கொண்டால் சொர்க்கத்தின் கதவு, ரமலான் வந்தால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன. இந்த ஹதீஸினுடைய உள்ளார்ந்த விளக்கம், வியாக்கியானம் என்னவென்று நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது வெறும் செய்தியா அல்லது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியா? இந்த ஹதீஸ் உதாரணமாக இப்போ நாங்கள் மருதமுனை எடுத்துக்கொண்டால், மருதமுனை பிரதான வீதியில் அஹ்மத் என்கின்ற ஒரு மனிதர் வீதி விபத்தில் சிக்குண்டு மாட்டிக்கொண்டார் என்று வைத்துக்கொண்டால், அஹ்மத் என்கின்ற அந்த மனிதர் என்னோடு வந்த ஒருவராக இருந்தால், அந்த செய்தி அவர் என்னுடைய உறவாக இருக்கலாம் அல்லது என்னுடைய நண்பராக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அஹ்மத் என்கின்ற ஒருவர் வீதி விபத்தில் மாட்டிக்கொண்டு விட்டார் என்றால், அந்த செய்தி எனக்கு உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் உடனே அந்த இடத்துக்கு போவேன், அவரை பற்றி விசாரிப்பேன். இதுவே அஹ்மத் யாரென்று தெரியாத ஒரு மனிதருக்கு அந்த செய்தி போனால், அவருக்கு அது வெறும் செய்தி மாத்திரம்தான். அஹ்மத் வீதி விபத்தில் மாட்டிக்கொண்டார், அதோட செய்தி, அது அதோடு முடிந்துவிடும். ஆனால் எனக்கு அது உள்ளத்தில் தாக்கத்தை செலுத்தும். அஹ்மத் வீதி விபத்தில் சிக்குண்டு விட்டார் என்பது என்னுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுபோன்றுதான் இந்த ஹதீஸ். நாங்கள் காலகாலமாக ரமலான் வந்தால் இந்த ஹதீஸை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதனுடைய தாக்கம், தாற்பயம் என்ன? சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றதா? அப்படி என்றால் உள்ளத்தில் இதனுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கிறது? அல்லது வெறும் செய்தியாக மாத்திரம்தான் இருக்கிறதா? ரமலான் வருகிறது, நோன்பு பிடிக்கிறேன், எல்லோரும் நோன்பு பிடிக்கிறேன், நானும் நோன்பு பிடிக்கிறேன், எல்லோரும் செய்கிறால் நானும் செய்கிறேனா? அல்லது இந்த ஹதீஸில் சொல்லப்படுகின்ற யதார்த்தமான கருத்துக்கள் என்ன? என்னுடைய உள்ளம் அமலுக்காக வேண்டி துறக்கப்பட்டிருக்கிறதா? ஈமானிய பிரகாசமுள்ள உள்ளங்கள் இந்த ஹதீஸை சிந்திக்கும். ஈமானில் வலுவான உள்ளங்கள் இந்த ஹதீஸை ஆராய ஆரம்பிக்கும். அந்த அடிப்படையில் தான் உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் செய்ய சொல்கின்றார்கள். சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன என்றால், சொர்க்கத்தின் பக்கம் நுழைவதற்கான அமல்கள் செய்வதற்கு அல்லாஹு தஆலா அமல்களை இலகுவாக்கி வைத்திருக்கிறார். சொர்க்கத்துக்கான அமல்கள் செய்வதற்கு இலகுவாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், ரமலானுடைய காலத்தில் தஹஜ்ஜத்துக்கு எழும்புவது என்பது இன்பமாக இருக்கிறது. இன்னத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்புக்கினிய நேர்களே, நாங்கள் ரமலானுடைய காலத்திலே தஹஜ்ஜத்துக்கு எழும்புகிறோம். நாங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் முடிகின்ற வரைக்கும் என்னுடைய தஹஜ்ஜத் மிஸ் ஆகாது. இஸ்திகாமத்தாக உறுதி எடுப்போம். அல்லாஹு தஆலா வழிகளே திறந்து தருவான். அதுபோன்று அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாங்கள் சஹர் செய்துவிட்டு குர்ஆனில் சில வசனங்களை ஓதுகின்ற பொழுது, அந்த ஓதலின் மூலம் கிடைக்கின்ற அந்த இன்பம் வார்த்தையால் வர்ணனை செய்ய முடியாது. அவ்வளவு இன்பமாக இருக்கும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதப்படுகின்ற அந்த குர்ஆன் திலாவத் மனதுக்கு இதமானதாகவும் இன்பமானதாகவும் இருக்கும். அதையும் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த நோன்பு காலங்களில் அதிகமாக விடுபடாமல் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுபோன்று சுபஹுடைய முந்தின சுன்னத், அதுபோன்று ஐங்கால தொழுகை இமாம் ஜமாத்தாக தொழ வேண்டும் என்று நாங்கள் உறுதி எடுக்க வேண்டும். நாங்கள் உள்ளத்தில் உறுதி எடுத்தால்தான் அல்லாஹு தஆலா வழிகளே திறந்து தருவான். உள்ளத்தில் உறுதி இல்லை என்றிருந்தால் வழிகள் திறக்கப்படாது. இந்த ரமதானில் இருந்தாவது ஐங்கால நேர தொழுகை நான் இமாம் ஜமாத்தாக தொழுவேன், முன்பின் சுன்னத்துகள் தவறாமல் தொழுவேன், லுஹா தொழுவேன், தராவீஹ் நின்று தொழுவேன், வித்ர் தொழுவேன். இப்படி என்னென்ன அமால் இருக்கிறதோ ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது ஒரு ஜுஸ்ஸாவது நான் ஓதுவேன். இவ்வாறான விடயங்களை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் உறுதி கொண்டு முயற்சி செய்வோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா வழிகளை திறப்பார். இதுதான் நல்லமல் செய்கின்ற அந்த காலகட்டமாக இருக்கிறது.
இதனால் தான் நபி அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது என்றால் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்லமல் செய்வதற்கான வழிகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருகிறார். நல்லமல் செய்வதற்கு ஆசை ஆர்வத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், சுபஹ் தொழுகையில் பள்ளி ஃபுல்லாக மக்கள் வருகின்றார்கள். அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நல்லமல் செய்த மக்கள் மனிதர்களை அப்படியே அழைத்து கொள்கிறான். மக்கள் அனைவரும் பள்ளியின் மக்கள் விரைகின்றார்கள், நல்லமல் செய்வதற்கு ஆசை ஆர்வம் கொள்கின்றார்கள். சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன என்றால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நரகத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்க வேண்டும். நரகம் அவ்வளோ பயங்கரமானது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே லா யதூகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா இல்லா ஹமீமன் வகஸ்ஸாகா. அல்லாஹு தாலா நரகத்தில் பாவிகளுக்கு வேதனை செய்துவிட்டு பாவிகளுக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே அந்த வேதனை தாங்க இயலாமல், அந்த சூடு தாங்க இயலாமல் நரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தாகத்தின் காரணமாக குடிப்பதற்கு தண்ணீர் கேட்பார்கள். எங்களுக்கு தெரியும், நோன்பு காலங்களில் எங்களுக்கு கடும் தாகமாக இருக்கும். இஃப்தாருடைய நேரத்தில் கூழ் தண்ணி குடித்தால் அந்த நேரத்தில் வருகின்ற இன்பம் அதுவும் மிகவும் அழகானதாக இருக்கும். இதுபோன்றுதான் சொர்க்கவாசிகள் கடும் உஷ்ணத்தால் கடும் வேதனையால் கஷ்டப்பட்டதுக்கு பின்னால் குடிப்பதற்காக வேண்டிய தண்ணீர் கேட்ட நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யதூகூன ஃபீஹா, அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சுவைக்க மாட்டார்கள். பர்தன், குளிர்ந்த நீரை சுவைக்க மாட்டார்கள். வலா ஷராபன், குடிக்கவும் மாட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ன தெரியுமா? இல்லா ஹமீமன் வகஸ்ஸாகா, அவங்களுக்கு கொடுக்கப்படும் சூட்டின் உச்சமான கொதிநீர், சுடுதண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த சூட்டின் உச்சமாக இருக்கக்கூடிய அந்த நீர் தான் அந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான நரகத்தை விட்டு. அந்த தண்ணீர் கொடுத்தால் குடல் அப்படியே வெந்துவிடும். அது மட்டுமல்ல, கொதித்த நீர் அவர்களுக்கு பானமாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், அடுத்த பானம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் எப்படி என்றால், மனிதனுடைய உடம்பில் காயங்கள் ஏற்பட்டால் அந்த காயத்திலிருந்து சேல் வந்தால் எப்படி இருக்கும், அந்த சேல் அவர்களுக்கு பானமாக கொடுக்கப்படும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இப்படி பயங்கரமானது தான் அந்த நரகம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, தொழக்கூடிய மக்களே, நல்லமல் செய்யக்கூடிய மக்களே, ஈமான்தாரிகளே, நரகத்தை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கிறதல்ல, வ அஹ்லீக்கும், உங்களோட குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்க. வஹ்லீக்கும் நாரா, நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்? நரகத்தின் விறகுகள் வகூதுஹன்னாஸ், நரகத்தின் விறகுகள் மனிதர்கள் தான். அல்லாஹ் நம்ம அனைவரும் பாதுகாக்க வேண்டும். எப்படி சொல்லப்படுகின்றால், ஒரு மனிதனை நரக விறகுகளாக பாய்க்கப்படுகின்ற பொழுது அந்த உடம்பினுடைய அரைவாசி ஒரு கொல்லி, அடுப்பில் நாங்கள் வைக்கின்ற கொல்லி எப்படி பற்றி அது உச்சம் சிவப்பு தன்மையாக மாறுகின்ற பொழுது எப்படி இருக்குமோ அதுபோலுதான் மனிதனுடைய உடம்பும் அந்த கொல்லியினுடைய உச்சம் எப்படி சிவப்பு கலராக இருக்குமோ அப்படித்தான் மனிதனுடைய அந்த உடம்பும் மாறும் என்பதாக இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் உலமாக்கள் வியாக்கியானம் செய்கிறார்கள். அந்த அளவுக்கு மிகவும் பயங்கரமான கொடியதான் அந்த நரகம். அந்த நரகத்திலிருந்து நீங்கள் தூரமாகுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் நீ விரைந்து வாருங்கள் என்றுதான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ரமலானுடைய காலத்திலே
மனிதர்கள் நரகத்திலிருந்து தூரமாகி சொர்க்கத்தின் பக்கம் வர வேண்டும், சொர்க்கத்தின் பக்கம் செல்வதற்கான அமல்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அவ்வளவு பயங்கரமான நரகம். நரகத்தில் நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். கண்டித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் தான் நல்லமல்கள் செய்கின்ற காலமாக, பருவகாலமாக இந்த ரமலான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஃப்தாருடைய நேரம் மிக பெருமதியான நேரம். எங்களுடைய பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்க சிறந்த நேரம். பகல் முழுவதும் நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு நோற்று, அல்லாஹுக்காக வேண்டி அனைத்து விதமான கெட்ட காரியங்களும் தவிர்ந்து கொண்டு, அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் நோன்பு நோற்று அவனுடைய பொருத்தத்தை அடைய காத்து கொண்டிருக்கின்ற நேரம் இஃப்தாருடைய நேரம். இப்பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், என்னுடைய அடியான் என்னிடத்தில் ஏதாவது கேட்பானா, கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஃப்தாருடைய நேரத்தை மிக பெருமதியாக நாங்கள் பாவிக்க வேண்டும். 6 மணிக்கு முன்னால் நாங்கள் அந்த இஃப்தாருடைய சுஃப்ராவில் இருந்து விட வேண்டும். அதற்கு பின்னால் நாங்கள் எந்த வேலையும் செய்வது கிடையாது. 6 மணிக்கு அந்த இடத்தில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இஸ்திக்ஃபார், தௌபா, சலவாத்தில் ஈடுபட வேண்டும். எண்ணத்துக்குரிய அல்லாஹ்விடையார்களே, எங்களுடைய தாய்மார்களும் எங்களுடைய சகோதரிகளும் இதில் கவனம் செலுத்துவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க வேண்டும். அவர்கள் சமையல் வேலைகளே அல்லது இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்வதிலே நேரத்தை வீணடிக்கின்றார்கள். 6 மணிக்கு பின்னால் அந்த நேரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். 6 மணிக்கு முன்னாலேயே இஃப்தாரோட ஏற்பாடு செய்து முடித்து கொள்ளுங்கள். 6 மணிக்கு பின்னால் அது அல்லாஹ்வுடன் பேசுவதற்கு நேரமாக ஆக்கி கொள்ளுங்கள். சஹரிலிருந்து மகரிபுடைய நேரம் வரும் வரைக்கும் அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்தோம். இப்போ அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற நேரம் அது. அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இருந்து மனதை ஓர்நிலைப்படுத்தி நிறைய இஸ்திக்ஃபார் இருக்கிறது. அதிலும் யா வாசியல் ஃபதுல் இக்ஃபிர்லி, யா வாசியல் ஃபதுல் இக்ஃபிர்லி. கொடை கொடுப்பதில் விசாலமானவனே, கொடை கொடுப்பதில் விசாலமானவனே, இக்ஃபிர்லி, என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். இந்த இஸ்திக்ஃபார் நாங்கள் அதிகமாக செய்கிறது. அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அந்த நேரத்தில் எங்களுடைய இந்த இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட சீதவிகளாக நாங்கள் மாறிவிடுவோம். யா வாசியல் ஃபதுல் இக்ஃபிர்லி. 6:15க்கு பாங்கு என்றால் 6:03, 6:04, 6 இந்த நேரங்கள் இந்த இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்வது. நாங்கள் அந்த இஸ்திக்ஃபாருடைய அந்த நேரத்திலே பாங்கு செல்வதற்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கிறதா, 2 நிமிடம் இருக்கிறதா, இன்னும் எத்தனை நிமிடம் இருக்கிறது என்று நாங்கள் பேசுவது கிடையாது, அல்லது மௌனமாக இருப்பது கிடையாது. நாங்கள் என்னுடைய வாயினால் இந்த இஸ்திக்ஃபார் யா வாசியல் ஃபதுல் இக்ஃபிர்லி, யா வாசியல் ஃபதுல் இக்ஃபிர்லி, யா வாசியல் ஃபதுல் இக்ஃபிர்லி, யா அல்லாஹ் நீ கொடை கொடுப்பல் விசாலமானவன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்கோ. அல்லது ரப்பிக்ஃபிர்லி வலி வாலிதைய வலி அஹ்லி, யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சுக்கோ, என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிச்சுக்கோ, என்னுடைய குடும்பத்துடைய பாவத்தை மன்னிச்சுக்கோ. குடும்பமாக இருந்து இந்த இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். கணவன் மனைவி பிள்ளைகளாக இருங்கள், சுப்ராவில் இருங்கள், எல்லோரும் உண்டாக இருங்கள். அல்லாஹ்விடத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அந்த நேரம். குடும்பமாக இருங்கள், இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தை பரக்கத் பொருந்திய குடும்பமாக மாற்றுவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விடையார்களே, சஹருடைய நேரம் அது போன்றுதான். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதிகமாக பேச வேண்டும், அல்லாஹ்விடத்திலே முனாஜா செய்ய வேண்டும். யா அல்லாஹ் பலவீனமான அடியான், யா அல்லாஹ் பாவம் செய்த அடியான், யா அல்லாஹ் உன்னுடைய ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். அல்லாஹ்வுடன் நெருக்கமாகக்கூடிய மாதம் இந்த மாதம். மனிதனுக்கு பாவத்தை தூண்டக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்பட மாதம். அந்த ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டிருப்பதனால்தான் நல்லமல் செய்வதற்கு உள்ளங்கள் ஆசை ஆர்வம் கொள்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும். என்னென்ன விடயங்கள் வழிகாட்டப்படுகின்றதோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். இறுதியாக நாங்கள் இன்றைய இந்த நேர்காணலில்
ஒரு ஹதீஸை நாங்கள் விளக்கமாக வைத்திருந்தோம். சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். அப்படி என்றால் சொர்க்கத்துக்கான அமல்கள் செய்வதற்கு அல்லாஹு தாலா வழிகளை திறந்திருக்கிறான். நரகத்தை விட்டும் மனிதன் தூரமாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நரகத்தினுடைய பாவமான காரியங்கள் செய்வதற்கான வழிகளெல்லாம் பூட்டப்பட்டிருக்கின்றன. பாவத்தை தூண்டக்கூடிய ஷைத்தானும் விலங்கிடப்பட்டிருக்கிறான். நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஐங்கால தொழுகை இமாம் ஜமாத்தா தொழுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். தஹஜ்ஜத் விடுபடாமல் நாங்கள் தொழுவோம். குர்ஆன் குறைந்த ஒரு ஜுஸ் ஓதுவோம். இஸ்திக்ஃபார் ஒவ்வொரு நாளைக்கும் நாங்கள் அதிகமாக 100 தரம் அல்லது 200 300 400 இஸ்திக்ஃபார் செய்வோம். ஸலவாத்து சொல்லுவோம். முன்பின் சுன்னத்துகள் பேணுதலாக தொழுவோம். இந்த நல்ல அமல்கள் செய்கின்ற பொழுதோ அல்லாஹு தாலாவுக்கு நெருக்கமான அடியார்களாக மாறுவோம். அல்லாஹு தாலா எங்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னித்து இந்த ரமலானுடைய மாதத்தில் என்னென்ன பாக்கியங்கள் வைத்திருக்கிறானோ அனைத்து பாக்கியங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்தந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்ஃபாலிப்பானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.